அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பு உறவுகளே, நம்ம சேனலில் இன்றைக்கி பரிமார் நலமன்றம் அவங்க ஒரு முகாம் நடத்துகிறாங்க காயல்பட்டினத்தில். என்ன முகாம்னா, இதில் கண் சிகிச்சை, பொது மருத்துவம், கேன்சர், இப்படி இருதய நோய், இப்படி பலதரப்பட்ட மருத்துவர்களை கொண்டு இந்த முகாம் நடத்தப்படுகிறது. இந்த முகாம் திருநெல்வேலியில் உள்ள மேக்ஸ் ஜோன் அவர்களோட இவர்கள் பரிமார் நலமன்றமும் இணைந்து நடத்துகின்றார்கள். மேக்ஸ் ஜோன் நலமன்றத்தின் மேனேஜிங் ட்ரஸ்ட் அவர் நம்மள்கிட்ட இப்போ வந்திருக்கிறாரு. அவரிடம் சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். அவருடைய பெயர் டாமினிக் ஆண்டனி. அவர் தான் இப்போ நம்மளோட அவங்க என்ன பணிகள் செய்கிறாங்க, அந்த நோய்களுக்கு எப்படி வழிவகைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த தொண்டு நிறுவனத்துடைய தலையாய பணியாக இருக்கிறது. அது குறித்து தான் இப்போ நம்மளிடம் அவர் நோய் எப்படி வருது, ஜெனட்டிக் ப்ராப்ளமா அல்லது நம்மளுடைய உணவு முறைகளில் வருதா என்பது பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தர இருக்கிறார். காயல்பட்டினம் நகர மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். மேக்ஸ் ஜோன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாகவும் பரிமார் நலமன்றத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். இதே காயல்பட்டினத்தில் கடந்த 2008 இருந்து இன்று வரை பல மருத்துவ முகாம் பணிகளை பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். ஒரே கொள்கையோடு, அதாவது தொற்றும் தன்மையற்ற நோய்களுக்கான இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு நமது காயல்பட்டினத்தில் ஒருங்கிணைப்பதில் இருந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்வதில் இருந்து எல்லா விதத்திலும் நல்ல ஒரு விஷயங்களாக நடந்து கொண்டிருக்கின்றன. தொற்றும் தன்மையற்ற நோய்கள் அப்படின்னா, தொற்றும் தன்மையற்ற நோய்கள் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், அதாவது இருதய நோய், நாட்பட்ட சுவாச கோளாறு நோய்கள், டயபெட்டிஸ் அதாவது சுகர், நீரிழிவு நோய், கேன்சர், இந்த 4 வகையான நோய்கள் தான் இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. இதனுடைய அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்றவங்களாவும் இருக்கட்டும், அதனுடைய சாவு எண்ணிக்கையாகவும் இருக்கட்டும், இன்னைக்கு அதிக லெவல், அதாவது 50 விழுக்காடுக்கு மேல உள்ள லெவல்ல இந்த 4 டிசீசஸ்ல இறக்குறவங்களோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. ஸோ அப்போ நான் இந்த நோய்க்கான வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு பக்கம் அவங்கள காப்பாத்தினாலும், இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வருவதற்கு முன் காப்பது மிக சிறந்தது. இனி வரும் சன்னதியினரை ஒரு ஆரோக்கியமான சன்னதியினராக வாழ வைக்கிறது ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வழியை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசீசஸ் எதனால வருது, இதனுடைய ரூட் காஸ், இது எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஆபத்து காரணிகள்னு சொல்லுவாங்க. அந்த ஆபத்து காரணிகள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, முறைகேடான உணவு பழக்க வழக்கங்கள், ஆல்கஹால், டுபாக்கோ யூசேஜ், பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அண்ட் இன்னொரு பெரிய ஒரு அபாயகரமான ஒரு அரக்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 5 வகையான ஆபத்து காரணிகளாலதான் இந்த 4 வகையான நோய்கள், இது போக இந்த சில நோய்கள் இருக்கு. இதுதான் தொற்றும் தன்மையற்ற நோய்கள் முழுவதுமாக வருவதற்கு காரணம். இது ஒரு வளரும் நாட ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மிகுந்த நாடு. இந்த இளைஞர்களாலதான் இந்தியாவுடைய பொருளாதாரம், அதனுடைய ஸ்டேட்டஸ் எல்லா வகையிலையும் முன்னேறி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற்றி இருக்கும். சோ இதை கருத்தில் கொண்டு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இனி வரும் சன்னதியினரை இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்குள்ள போகாம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல்ல நம்ம வாழ வச்சோம் அப்படின்னம்னா, ஷியோர் நம்ம இந்தியாவும் வல்லரசு ஆவறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். நன்றி.